போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நம்ம எதை தேடி தேடி பார்ப்போம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ். ஸோ ஷார்ட்கட்ஸ் நம்ம போட்டு நம்ம ரொம்ப ஸ்பீடாக எடுக்க முடியும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது சார் இந்த ஷார்ட்கட்க்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்பீடா போகணும். அதாவது ஜஸ்ட் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணா ஆன்சர் வந்துடணும், 2 நம்பர் மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்துடணுங்கிற மாதிரியான ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லா வகையான क्वेश्चनையும் ஜஸ்ட் ஆட் பண்ணியே ஆன்சர் எடுக்க போறோம். சோ எவ்வளவு ஸ்பீடா அந்த கான்செப்ட்டை நம்ம முடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு 3 क्वेश्चन நான் காட்டுறேன். சோ இதுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட்ல போய் இன்டீரியரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம படிப்போம். இங்க ஒரு 3 क्वेश्चंस இருக்கு. இங்க பாருங்க அப்படினா 973 ஸ்கொயர். டெஃபினட்டா 973 into 973 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் சம் ஆர் டிஜிட்டல் ரூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுதான். இப்போ நம்ம பைக் நம்பர், கார் நம்பர், பர்த்டே டேட், நியூமராலஜி பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்ட் என்ன வருது, 9 வருதா 7 வருதான்னு பார்ப்பீங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் இதுல மேக்ஸ்ல. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன், வேற எதுவுமே பண்ண போறது இல்ல. சோ 9 + 7 + 3, 9 + 7 எவ்வளவு 16 வரும், 16 + 3 எவ்வளவு 19 வரும், 19 அகைன் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படினா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிடுறேன், சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் ஆட் பண்ணுவோம். 9 + 1 எவ்வளவு வருங்க, சோ ரெண்டே ஆட் பண்ணீங்க அப்படினா 10 வரும். 1 + 0 is nothing but 1. கரெக்ட்டா? இப்போ என் ரைட் ஹேண்ட் சைடுல அதாவது ஆன்சர் எனக்கு இங்க எங்க எனக்கு 1 வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர்னு எடுத்துக்கலாம். சோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க ஆட் பண்ணினா போதும். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஈஸியா போறதுக்கு நான் ஒரு வழி சொல்லிடுறேன். இந்த ஆட் பண்ணும்போது 9 அப்படின்னு வந்துச்சுனா அதை விட்டுருங்க. இல்ல ஏதோ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணா 9 வருது, இல்ல 3 நம்பர் ஆட் பண்ணா 9 வந்தா அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க 7 + 3 என்ன வரும் 10. திரும்ப எனக்கு என்ன வரும் 1 தான் வரும். சோ ரொம்ப சிம்பிளா சொன்னா 9 வந்தா கேன்சல் பண்ணிடுங்க. 9 நாலும் 0 நாலும் இங்க ஒண்ணு தான். புரியுதுங்களா? ரைட். இந்த இடத்துல பாருங்க 9 கேன்சல் பண்ணிடலாமா, 9 கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. 8 + 7, 8 + 7 15 அகைன் 15 + 7, 15 + 7 22 வருமா, 22 + 6, 22 + 6 28 வருமா, 28. இப்போ அகைன் நான் ரெண்டு ஆட் பண்ணுவேன். 8 + 2 நமக்கு என்ன வரும் 10 வரும் 1. சோ இது இங்க எனக்கு 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. மேபி ஆன்சரா வரலாம். அடுத்த மூணையும் செக் பண்ணிடலாம். 9 5 + 4 9 கேன்சல் பண்ணிடலாம். 6 + 3 9 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குங்க 8 இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 9 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 9 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுங்க 8 + 6, 8 + 6 எவ்வளவு வருங்க 14 வருமா. 14 + 7, 14 + 7 21, 21 + 6, 21 + 6 27, 7 + 2 9 வரும். இல்ல 0 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 9 கேன்சல் பண்ணிடலாம். 8 + 8, 8 + 8 எவ்வளவுங்க 16, 16 + 7, 16 + 7 4 3 23 வரும். 23 + 6 that is 23 + 12, 23 33 35 வரும். சோ 35 3 + 5 எவ்வளவு 8. அப்போ இது ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் வராது. எனக்கு 1 டிஜிட்டல் சம் வருது. A ஆப்ஷன் மட்டும் தான். டைரக்டா ஆட் பண்ணினாலே போதும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடா பண்ணா ஜஸ்ட் அடிஷன் மட்டும் தான். இங்க பாருங்க. இங்க 14.2 ஸ்கொயர் + 16.4 ஸ்கொயர் - 17.9 ஸ்கொயர் - 32.9 is equal to x அப்படி சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல டெசிமல் வேல்யூஸ்லாம் வந்திருக்கு. நம்ம கவலையே பட வேண்டாம். ஜஸ்ட் ஆட் தான் பண்ண போறோம். நமக்கு ஆன்சர் வந்துரும். இங்க பாருங்க 1 + 4 + 2, 4 + 1 5, 5 + 2 7. பட் இங்க ஸ்கொயர் இருக்கறனால 7 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 7 ஸ்கொயர் எவ்வளவு வருங்க 7 7s are 49, 4 + 9 13 வருமா. 4 + 9 is equal to 13, 3 + 1 என்ன வருங்க 4. அப்ப இதோட டிஜிட்டல் சம் 4. இதெல்லாம் எழுத கூடாது. டைரக்டா பார்த்ததுமே சொல்லலாம். இங்க பாருங்க 1 + 6 + 4, 6 + 4 10, 10 + 1 11. சோ 11 ஸ்கொயர் 11 கூட எடுக்கறனா 11 வந்துச்சுனா 1 + 1 என்ன வரும் 2 ன்னு எடுத்துக்கோங்க. சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் 2 ஸ்கொயர் என்ன வரும் 4. நெக்ஸ்ட் 9 கேன்சல் பண்ணிங்க. 7 + 1 8, 8 ஸ்கொயர் 64, 6 + 4 10. எனக்கு டிஜிட்டல் சம் என்ன வரும் 1. அடுத்து இங்க பாருங்க 9 9 கேன்சல் பண்ணிடலாம். 3 + 2, 3 + 2 எவ்வளவுங்க 5. சோ இந்த இடத்துல எனக்கு 5. இங்க இருக்க சிம்பல்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்படினா 4 + 4 8, இங்க 5 + 1 6, 8 ல 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 2 வரும். அப்ப என்னோட ஆன்சர் x ஓட வேல்யூ 2 ன்னு இருக்கணும். இந்த ஆப்ஷன்ல எதோட டிஜிட்டல் சம் எதை கூட்டினா எனக்கு 2 வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சோ இங்க பாருங்க 7 + 2 9 கேன்சல் பண்ணிடலாமா. இங்க என்ன இருக்கு 2 வரும். அடுத்து இங்க 7 + 2 9, 4 + 1 5 வரும்ல. இங்க 3 4 5 6, 6 + 4 10, இங்க எனக்கு என்ன வரும் 1 வரும். அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க 7 7 + 4 11, 11 + 1 12,
இங்க நமக்கு 3 வரும். அப்ப எனக்கு இங்க கிடைச்ச 2 இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்குங்க? ஆப்ஷன் A ல மட்டும் தான் இருக்கு. So that is the answer. Last 88% of 370 plus 24% of 210 minus x is equal to 118. Just digital sum. Add பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பண்ண வேண்டாம். 8 plus 8 எவ்வளவு? 16. 6 plus 1 அதாவது 1 plus 6 எவ்வளவு வரும்? 7. இங்க நமக்கு 7 வரும் into இங்க 7 into 7 plus 3 7 plus 3 10 10 9 வரும் 1 plus 0 1 இந்த இடத்துல 1 தான் வரும். அடுத்து இங்க வாங்க plus 2 plus 4 6. so டைரக்ட்டா என்ன பண்ணலாம் 6 எடுத்துக்கலாம். இங்க 2 plus 1 என்ன வரும் into 2 sorry 2 plus 1 3 3 minus x is equal to 8 9 கேன்சல் பண்ணிடலாம் 1. இதுதான் இந்த நம்பர்ஸோட டிஜிட்டல் சம். அப்போ 7 into 1 என்ன எடுக்கலாம் 7 6 into 3 என்ன வரும் 18 8 plus 1 9 வரும். சோ இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 7 plus 0 minus x is equal to 1 x is equal to 6. எனக்கு எங்க 6 வருதோ அதான் என்னோட ஆன்சர். 8 plus 1 9 என்ன வரும் 3 தான் வரும். சோ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து 6 plus 5 11 11 plus 2 13 13 என்ன வரும் 4 வரும். நமக்கு 6 இருக்கு. இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து இங்க வாங்க 6 plus 2 8 8 plus 8 16 6 plus 1 7 வரும். இதுவும் ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் 8 plus 2 10 10 plus 5 15 15 now 1 plus 5 1 plus 5 is nothing but 6. இதுதான் நம்மளோட ஆன்சர். சோ டைரக்ட்டா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம கஷ்டமே கொடுக்காம நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஸ்பீடா அடிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினா ரொம்ப ஸ்பீடாவே நீங்க 5 to 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் எடுக்க முடியும். இந்த கான்செப்டை இப்போ நம்ம டீடைலா one by one addition subtraction multiplication division percentage simple interest compound interest average எல்லா கான்செப்ட்லயும் பார்க்க போறோம். Now we are going to discuss about the concept of digital sum or digital root. நான் ஒரு மூணு क्वेश्चन கொடுத்திருக்கேன். இந்த மூணு क्वेश्चनலயுமே பாத்தீங்க அப்படினா different types of arithmetic operations அதாவது multiplication addition and subtraction மூணுமே எப்படி digital sum கான்செப்ட்ல போடலாம் அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படினா நம்பர்ஸ் ஆட் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஜிட்டல் சம் அப்படினு சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒண்ணா இத மல்டிப்ளை பண்ணனும் இல்ல டிஜிட்டல் சம்மே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 23 into 42 அப்படினு கொடுத்திருக்காங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 966. இங்க 23 plus 42 42 minus 23 அப்படிங்கற கான்செப்ட்ல கொடுத்திருக்கோம். இப்போ பாருங்க 23 ஓட டிஜிட்டல் சம் எடுப்போம். அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினா 2 plus 3 என்ன வரும் 5 வரும். அதே மாதிரி இங்க 42 ஓட டிஜிட்டல் சம் அது 4 plus 2 என்ன வரும் அப்படினா 6 வரும். இங்க என்ன ஆபரேஷன் கொடுத்திருக்காங்களோ அதுவே எடுத்துக்கோங்க. 6 into 5 6 5s are 30 அப்படி நமக்கு கிடைக்கும். 30 ஓட டிஜிட்டல் சம் சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம். 3 plus 0 is nothing but 3 அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அதோட டிஜிட்டல் சம் 3 வருது. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுலயும் நமக்கு 3 தான் வரும். அத மட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்ப 966 இதோட டிஜிட்டல் சம் எடுக்கணும். அப்ப 9 அப்படிங்கிறது 9 is equal to 0. நீங்க 9 வந்தா ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ஆட் பண்ணும்போது 9 வந்தா நீங்க அத கேன்சல் பண்ணிடலாம். ஓகே சோ 6 plus 6 மட்டும் ஆட் பண்ணுங்க. 6 plus 6 எவ்வளவு வரும் அப்படினா 12 அப்படி வரும். 12 is nothing but 1 plus 2 is equal to 3. So left hand side is equal to right hand side. அப்ப இங்க 3 வந்தா அங்கேயும் 3 தான் வரும். இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ அதே மாதிரி அடிஷன் எடுத்துப்போம். 23 plus 42 is equal to நமக்கு தெரியும் 65 இல்லீங்களா? செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 plus 3 5 வரும் இல்லீங்களா? 4 plus 2 6 6 plus 5 எவ்வளவு வருது 11 வரும் இல்லீங்களா? அகைன் ஆட் பண்ணலாம். 1 plus 1 is equal to 1 left hand sorry 1 plus 1 is equal to 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படினா 2 அப்படிங்கற ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கிடைக்கும் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ ரொம்ப சிம்பிள் 6 plus 5 is equal to 11 so 1 plus 1 is equal to 2 so left hand side is equal to right hand side அதே மாதிரி தான் கிடைக்கும். ஒருவேளை சப்ட்ராக்ஷன் எடுத்தீங்க அப்படினா 42 minus 23 is equal to 1 42 ல இருந்து 23 மைனஸ் பண்ணீங்க அப்படினா 19 கிடைக்கும். சோ இதுவும் டிஜிட்டல் சம்ல வந்தா செக் பண்ணிடுவோம். 4 plus 2 என்ன வரும் 4 plus 2 6 வரும். இங்க 2 plus 3 5 வரும். மைனஸ் பண்ணீங்க அப்படினா இங்க மைனஸ் இருக்கு. நான் அதே மைனஸ் இங்க எடுத்துக்கிறேன். 6 minus 5 is equal to 1. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். 1 plus 9 10 வரும். ஆட்டோமேட்டிக்கா 1 இல்லாட்டி 9 கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 தான் கிடைக்கும். சோ LHS is equal to RHS. சோ இந்த கான்செப்ட் வச்சு தான் இது ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி தான் தெரியும். பட் இது it plays a vital role in mathematics. நிறைய இடத்துல நீங்க கான்செப்ட் குள்ள போகாம வெளிய இருந்து என்ன பண்ணலாம் அப்படினா இதோட ஆன்சர்ஸ் எடுக்க முடியும். மெயினா இந்த விஷயம் என்ன அப்படினா நம்ம ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. ஆப்ஜெக்டிவ் क्वेश्चनல ஒரு क्वेश्चंस பாக்குறீங்க அப்படினா
இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறத விட எலிமினேட்டிங் தி ஆப்ஷன் இது ஆன்சர் இல்ல அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேங்களா, நான் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கண்டிப்பா வராதுன்னு நீங்க டிஜிட்டல் சம்ல சொல்லிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கும். இப்போ டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்ம ப்ராப்ளமா வேகமா ஆன்சர்ஸ் பிக் பண்ண முடியும். இந்த சப்ட்ராக்ஷன்ல மட்டும் இன்னும் ஒரு கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். இங்க 42 -23 ன்னு கொடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த இடத்துல 10 -15 இருக்குன்னு வெச்சுக்கோமே. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 10 லேட்டர் வந்து 15 கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல -5 ஆன்சர் வரும் இல்லையா? இந்த டிஜிட்டல் சம்ல இந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய நம்பர் அதாவது இதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. டிஃபரன்ஸ் என்ன வரும்? 5 தான் வரும். சோ 10 க்கு 15 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 5. அதாவது மைனஸ்ல நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தா நெகட்டிவா விட்டுருங்க, எடுக்க வேண்டாம். வெறும் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்பனா சப்ட்ராக்ஷன்ல மட்டும். ஓகேங்களா? மத்தபடி மத்த அரித்மெடிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா போடலாம். அதுக்கு நம்ம போர்ட் மாஸ் ரூலையும் அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்போ நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப ஸ்பீடா எல்லா கான்செப்ட்லயுமே ரெண்டு ப்ராப்ளம் எப்படி ஈஸியா போடலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷன். இந்த டிவிஷன் கான்செப்ட் மட்டும் நான் தனியா கொண்டு வந்துட்டேன். பிகாஸ் இதுல ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்கு. சோ டிவிஷன் நம்ம எடுத்த உடனே ஆன்சர் கொண்டு வர முடியாது. இதோட டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி டிவிஷன் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எழுதுறது? ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்னா டிஜிட்டல் சம் எடுத்துடலாம். டிவிஷன் வரும்போது கொஞ்சம் கரெக்டா நம்ம யோசிக்கணும். அது என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டேபிள் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துறேன். சோ எப்போ வந்தாலும் இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் apart from 3 அதாவது 1 2 7 8 சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுனா நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கறத நான் சொல்லிறேன். 1 வந்துச்சு அப்படினா நீங்க டைரக்ட்டா 1 எடுத்துக்கலாம். 2 இருக்கு அப்படினா உங்களுக்கு அதாவது டிவைட் பை 1 இருந்துச்சுனா அப்படியே எடுத்துக்கோங்க. இதே டிவைட் பை 2 இருந்துச்சு அப்படினா நீங்க இந்த 2 க்கு என்ன பண்ணனும்? டிவைட் பை 5 அப்படிங்கற நம்பரை நீங்க எடுத்துக்கணும். இதே 5 இருந்துச்சு அப்படினா 2ங்கற நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். 7 இருந்துச்சு அப்படினா நீங்க இன்டு என்ன கொடுக்கணும் அப்படினா 4 கொடுக்கணும். இதே 4 இருந்துச்சு அப்படினா 7 எடுத்துக்கலாம். 8 இருந்தா அதே 8 தான். இது எதுக்காக அப்படினா இப்போ டிவைட் பை 2 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த 2 கூட இன்டு 5 எடுத்தேன் அப்படினு சொன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும்னா 10 வந்துரும். சோ டிஜிட்டல் சம் 1. இந்த இடத்துல எனக்கு 7 இருக்கு. டிவைட் பை 7 இருக்கு அப்படினா இன்டு 4 எழுதுனேன் அப்படினா 7 4s are 28. 2 + 8 again 10. 1 + 0 1 அப்படிங்கிறது வந்துரும். 8 வந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்ட்டா 8 எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 1 வந்தா அப்படியே 1 எடுத்துக்கலாம். 2 வந்துச்சு அப்படினா நான் 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் டினாமினேட்டர். 7 வந்துச்சு அப்படினா டினாமினேட்டர் 4 ஆல டிவைட் பண்ணுவேன். அதே மாதிரி 5 வந்தா 2, 4 வந்தா 7. அப்படியே ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கலாம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் போட நமக்கு மனப்பாடம் ஆயிடும். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க 350 டிவைட் பை 50. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். 350 என்ன பண்ணலாம்? 3 + 5 + 0 வா? 3 + 5 என்ன வரும்? 8 வரும். சோ 8 டிவைட் பை 5 + 0 என்ன வரும்? 5 வரும். இப்போ இதோட டிஜிட்டல் சம் என்ன அப்படினு எனக்கு தெரியணும்னா see 5 வந்தா நான் என்ன பண்ணுவேன்? 2 எடுத்துக்குவேன். இல்லீங்களா? 5 வந்தா 2 எடுத்துக்குவோம். அப்ப into 2. இங்க என்ன என்ன 0 1 வந்துரும். அதனால நம்ம கண்டுக்க வேண்டியது இல்ல. நீங்க எழுதறதா எழுதிக்கோங்க. 1 10 வரும். சோ 1. இங்க 8 இங்க என்ன 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்களோ அதே 2 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 8 2s are என்ன வருங்க? 16. இப்போ டிஜிட்டல் சம் பாருங்க 1 + 6 என்ன வரும்? 7. அப்போ இதோட ஆன்சர் எனக்கு டிஜிட்டல் சம் என்னன்னா 7. அப்ப ஆன்சரும் எனக்கு 7 தான் வரும். ஒண்ணும் இல்ல 350 டிவைடட் பை 50. சோ 350 டிவைட் பை 50 என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 7 தான் வரும். நீங்க போட்டு பாருங்க 350 டிவைட் பை 50 zeros கேன்சல் பண்ணிடலாம். சோ 7 டைம்ஸ் வரும். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 7 and right hand side is also 7. இங்க பாருங்க 320 டிவைட் பை 40. இப்போ இதோட டிஜிட்டல் சம் நான் எழுதணும். அப்ப டக்கு என்ன பண்ணலாம் அப்படினா 3 + 2 எவ்வளவு வருங்க? 5. 5 + 0 5. சோ 5 டிவைட் பை இங்க 4 + 0 என்ன வரும்? 4 வரும். அப்ப 5/4 வந்து டிஜிட்டல் சம் வந்திருக்கு. இத நான் இன்டிஜரா கொண்டு வரணும் அப்படினா எனக்கு கீழ டினாமினேட்டர் 4 இருந்துச்சுனா நம்ம என்ன எடுப்போம்? 4 இருந்துச்சு அப்படினா 7ன்ற நம்பர் நம்ம எடுப்போம். அதனால என்ன பண்ணா into 7 அப்படி எடுத்துக்குவேன். சேம் 7 இங்க எழுதிடுவேன். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படினா 7 4s are 28. 2 + 8 = 10. 10 அப்படினா அது 1. அதனால டினாமினேட்டர் 1 வந்து நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. 7 × 5 என்ன வரும் அப்படினா 35. அப்ப இதுதான் டிஜிட்டல் சம். 35ங்கிறது 3 + 5 8. எனக்கு இந்த சம்மோட ஆன்சர் அதாவது டிஜிட்டல் சம் 8. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படினா ரைட் ஹேண்ட் சைடு 8 ஆ இருக்கும். புரியுதுங்களா? சோ 8 ஆ இருக்கும். செக் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் பண்ணலாம். 32 டிவைட் பை 4 ஆட்டோமேட்டிக்கா 8 டைம்ஸ். இல்லையா? சோ ஒரே நம்பர் தான் வந்திருக்கு. ரெண்டு நிறைய நம்பர் வந்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். 7260 டிவைட் பை 20 இருக்கு.
இதோட டிஜிட்டல் சம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படினா ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் 7 plus 2 7 plus 2 9 விட்டுருங்க ஓகேவா 0 க்கு விட்டுறலாம் அப்ப என்ன வரும் அப்படினா 6 வரும் நியூமரேட்டர் 6 டினோமினேட்டர்ல 2 2 வந்துச்சுனா அதாவது இப்போ நம்ம கடைசியா டிஜிட்டல் சம் இப்படி கிடைச்சிருக்கு 6/2 கிடைச்சிருக்கு 2 வந்தா நான் என்ன எடுத்துக்குவேன் 5 எடுத்துக்குவேன் சோ into 5 இங்கே into 5 சோ இத விட்டுருங்க 6 5 is 30 30 is nothing but எனக்கு என்னதான் வரும் 3 plus 0 is equal to 3 அப்ப எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டிஜிட்டல் சம் 3 அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல எனக்கு என்ன வரும் அப்படினு பார்க்கணும் இதோட ஆன்சர் தானே அப்போ 7260 divided by 20 நீங்க கேன்சல் பண்ணீங்க சோ ஆட்டோமேட்டிக்கா 7 7 6 எடுத்துக்கலாம் 3 வரும் அதுக்கு அப்புறம் 12 6 3 வரும் இல்லையா 363 வரும் இப்போ இதான் நம்மளோட ஆன்சர் இதோட டிஜிட்டல் சம் பாருங்க அதாவது 6 3 3 இல்லாட்டி 6 3 9 கேன்சல் பண்ணிடலாம் 3 தான் ரிமைண்டர் வரும் இங்கேயும் எனக்கு LHS 3 தான் RHS 3 தான் சோ டிஜிட்டல் சம் டிவிஷன்ல வந்துச்சுனா நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் மெயினா நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் சோ இத தெளிவா பார்த்து வெச்சுக்கோங்க நமக்கு 1 வந்தா 1 தான் நீங்க பார்க்க வேண்டியது இல்ல டினோமினேட்டர்ல 1 அப்படியே விட்டுறலாம் இல்ல டினோமினேட்டர்ல 4 2 வந்துச்சுனா 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 5 வந்தா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 7 வந்தா 4 ஆல பண்ணுங்க 4 வந்தா 7 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 8 வந்தா அப்படியே விட்டுறலாம் தட்ஸ் இட் இப்போ நம்ம சிம்பிளான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்க்க போறோம் இது ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் சோ fraction of secondல எப்படி வந்து நம்ம டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறது மட்டும் பாருங்க ஆல்ரெடி நான் கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்தேன் சோ டைரக்ட்டா நம்ம சம் மட்டும் சால்வ் பண்ணுவோம் so 333.33 plus 33.33 plus 3.33 plus 30.003 is equal to what அப்படிங்கறத क्वेश्चन நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் டெசிமல்ஸ் எல்லாம் கான்செப்ட் வந்துச்சுனா நீங்க அத கண்டிப்பே வேணாம் டைரக்ட்டா ஆன்சர் எடுத்துறலாம் அப்படி சோ இங்க பாருங்க 9 9 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணி விட்டலாம் 3 plus 3 plus 3 9 அத விட்டுருங்க so 3 plus 3 இதோட டிஜிட்டல் சம் என்ன அப்படினா 6 இங்க 9 கேன்சல் பண்ணிடலாம் டிஜிட்டல் சம் வந்து 3 அகைன் இங்க பார்த்தோம் அப்படினா 9 கேன்சல் ஆயிடும் 3 plus 3 6 சோ ரொம்ப ஸ்பீடா நம்ம முடிச்சிட்டோம் இந்த இடத்துல நீங்க ஆட் மட்டும் பண்ணீங்க போதும் இங்க எனக்கு 0 வரும் so plus 6 6 plus 3 அகைன் என்ன ஆயிடும் 9 கேன்சல் ஆயிடும் சோ என்னோட டிஜிட்டல் சம் ஆன்சர் என்ன அப்படினா 6 அப்படிங்கறது வரும் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதை ஆட் பண்ணா எனக்கு 6 வருதோ தட் இஸ் தி ஆன்சர் இல்லையா சோ இங்க பாருங்க 9 எல்லாம் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணி விடலாம் 3 plus 3 எனக்கு என்ன வரும் அப்படினா இது 6 வரும் அகைன் இந்த சம்ல பாத்தீங்கன்னா 9 எல்லாம் கேன்சல் பண்ணிருங்க இதுக்கு எனக்கு 3 தான் ஆன்சர் நெக்ஸ்ட் 9 3 plus 3 plus 3 is equal to 9 இந்த ரெண்டு 9 கேன்சல் பண்ணிட்டேன் சோ இதுக்கு 3 தான் வந்திருக்கு சோ 9 3 plus 3 6 plus 3 9 இங்க என்ன வரும் அப்படினா 0 சோ இந்த கான்செப்ட்ல எனக்கு 6 தான் எனக்கு LHS சோ RHS 6 எங்க வரும் அப்படினா ஆப்ஷன் A சோ இவ்ளோ ஸ்பீடா வெறும் அடிஷன் மட்டும் வெச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் Okay, next question is about again addition and subtraction. So இந்த இடத்துல subtraction கூட வந்திருக்கு. So இதுவும் again competitive exam question. So எவ்வளவு ஸ்பீடா டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி just add the numbers. 9 கேன்சல் பண்ணிடலாம் 3 plus 2 5 5 6 7 8. So இதோட டிஜிட்டல் சம் is 8. And here cancel the 9 7 plus 4 11 11 plus 1 12 12 அப்படினா என்ன வரும் 3 இதான் டிஜிட்டல் சம் இங்க 9 கேன்சல் பண்ணிடலாம் 8 plus 1 9 கேன்சல் பண்ணிடலாம் so 4 plus 3 7 7 plus 2 9 so இங்க என்ன வரும் அப்படினா 3 வந்துரும் அதே மாதிரி 3 4 so இதோட டிஜிட்டல் சம் 4 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணனும் இங்க மைனஸ் பண்ணனும் இங்க பிளஸ் பண்ணனும் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க 8 plus 3 8 plus 3 எவ்வளவு 11 11 plus 4 15 15 ல இருந்து 3 மைனஸ் பண்ணனும் 15 ல இருந்து 3 மைனஸ் பண்ணீங்க அப்படினா 12 வரும் 12 அப்படினா 1 plus 2 3 அப்ப என்னோட LHS என்ன அப்படினா 3 சோ என்னோட ஆன்சரும் என்னவா இருக்கும் sum of digital with digit என்ன இருக்கும் அப்படினா 3 அப்படிங்கிறது வரும் சோ டிஜிட்டல் ரூட் கண்டுபிடிப்போம் 9 கேன்சல் பண்ணிடுங்க 5 plus 3 8 plus 1 9 கேன்சல் ஆயிடும் சோ இங்க என்ன வரும்னா 2 டிஜிட்டல் சம் கேன்சல் பண்ணிடுங்க 6 plus 3 9 4 plus 2 6 வரும் 9 7 8 9 அதுக்கு அப்புறம் இங்க என்ன வரும் 3 வரும் அதே மாதிரி 9 8 9 so 2 plus 2 4 இப்போ இந்த நம்மளோட LHS 3 இருக்கு இங்க எனக்கு எங்க 3 வந்திருக்கு அப்படினா so option C இதுதான் இதோட ரைட் ஆன்சர் okay next term I gave with division so division வர இருந்துச்சுனா so addition subtraction division எல்லாமே இருக்கு so இதை எப்படி ஸ்பீடா சால்வ் பண்ணலாம் using the digital root
ரைட் ஓகே சோ இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே இருக்கு போட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம் டிஜிட்டல் ரூட் யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது பார்ப்போம் ஜஸ்ட் ஆட் தி நம்பர்ஸ் 3 4 5 சோ இதோட டிஜிட்டல் ரூட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5 இங்க 4 5 6 இதோட டிஜிட்டல் ரூட் வந்து 6 ரைட் ஓகே இப்போ இங்க பாருங்க 7 2 9 ஆயிரும் சோ இங்க என்னன்னா 2 இங்க 3 2 5 சோ 5 எடுக்கலாம் இங்க எனக்கு என்ன டிஜிட்டல் ரூட் வரும்னா 1 சோ ஃபர்ஸ்ட் டக்குன்னு என்ன பண்ணிருக்கேன் அப்படியே எல்லாமே நம்பர்ஸ் எழுதுங்க இப்போ பாருங்க 6 5 6 5s are 30 அப்ப டிஜிட்டல் ரூட் என்ன வரும் அப்படினா 3 0 is 3 மைனஸ் போட்டுக்கலாம் இங்க பாத்தீங்க அப்படினா 2 divided by 5 இருக்கு அங்க இருக்கிற -1 இங்க வந்துச்சு அப்படினா +1 ஆகும் இல்லையா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் போர்ட் மாஸ்டரோட டிவிஷன் நம்ம வர முடியும் ரைட் 2/5 இருக்கு 2/5 நான் ஆல்ரெடி டிவிஷன் ரூல் சொல்லியிருந்தேன் 5 அப்படி இருந்துச்சுனா 5 நம்ம என்ன பண்ணனும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர் அப்படி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா 10 ஆயிரும் டினோமினேட்டர் 1 வந்துரும் கரெக்ட்டா ஓகே சோ இது எனக்கு என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும் சோ 2 into 2 4 4/1 சோ நீங்க பார்க்க வேண்டாம் 4 எடுத்துக்கலாம் அப்ப இதோட டிஜிட்டல் சம் என்ன அப்படினா 4 இப்போ வெரி கிளியர் 3 4 1 3 4 எனக்கு என்ன வரும் -1 வரும் +1 is equal to 0 சோ கோலா இதோட கான்செப்ட் இதுவும் சேர்த்து என்ன வரும் அப்படினா 0 வந்திருக்கு அப்ப x ஓட டிஜிட்டல் ரூட் என்னன்னா 0 வந்திருக்கணும் சோ ஜஸ்ட் டேக் தி நம்பர்ஸ் எனக்கு எங்க 0 வருதோ தட் இஸ் தி ரைட் 7 2 9 4 3 4 3 7 7 1 8 இதோட ஆன்சர் 8 வருது so this is not the right answer next பாத்தீங்கன்னா 9 கேன்சல் பண்ணிடலாம் 3 3 6 6 3 9 so 9 is equal to 0 maybe இதோட ஆன்சரா இருக்கலாம் வெச்சுக்கோ next 8 1 9 3 2 5 5 2 7 இதோட டிஜிட்டல் சம் 7 வருது this is not the right answer and 6 plus 3 9 4 4 is equal to 8 so this is also not the right answer so நம்மளோட கரெக்ட்டான ஆன்சர் எது அப்படினா ஆப்ஷன் B சம் ரூட் ஸ்கொயர் ரூட் வெச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி நம்மால போட முடியும் சோ அந்த மாதிரி ஒரு சம் தான் இப்ப பார்க்க போறோம் 1 plus root of 1 plus 90 into 91 into 92 into 93 is equal to what so இதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க so using the digital root how can we solve this problem let's see okay இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா just நம்பர்ஸ் எடுக்க போறேன் இங்க என்ன இருக்கு அப்படினா 9 plus 0 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும் நல்லா பாத்துக்கோங்க 0 into இப்போ எனக்கு எல்லா டிஜிட்டல் சம் எடுக்கலாம் இப்போ 9 plus 1 10 இங்க 1 வரும் இங்க 2 வரும் இங்க 3 வரும் அதெல்லாம் எழுதிட்டு நான் மல்டிப்ளை பண்ணனும்னா 0 into anything எனக்கு என்ன வரும் 0 தான் வர போகுது சோ ஜஸ்ட் என்ன பண்ண வேண்டாம்னா நீங்க எடுத்துக்கவே வேண்டாம் சோ நான் சொல்றது புரியுதா நீங்க என்ன நம்பர் வேணா வரும் இங்க எனக்கு 1 வரும் sum of digits இங்க 2 வரும் இங்க 3 வரும் பட் இது எல்லாமே நான் 0 into னு சொல்லி மல்டிப்ளை பண்ணும்போது I will get 1 which is 0 இங்க பிளஸ் இருக்கு இல்லையா இது மட்டும் தான் எனக்கு ஆன்சர் மாற போகுது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது சோ 1 plus 0 is nothing but என்னோட ஆன்சர் 1 தான் வரும் சோ ரைட் ஹேண்ட் சைடு என்னோட ஆப்ஷன்ல எனக்கு 1 வரணும் சோ சிம்பிளா முடிச்சிட்டோம் ஜஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணீங்கன்னா போதும் எனக்கு எங்க 1 வருது தட் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே பட் இங்க என்ன அப்படினா ரூட் அப்படிங்கற ஒன்னு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா சோ அதனால நான் இங்க என்ன பண்ணுவேன் அப்படினா இந்த இடத்துல அது என்ன ஆகும் அப்படினா ஸ்கொயர் அப்படி வந்துரும் சோ 1 ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுனா ஸ்கொயர் ஆகும் சோ 1 ஸ்கொயர் இஸ் nothing but எனக்கு என்ன வருங்க 1 தான் வரும் சோ ரைட் ஹேண்ட் சைடு நம்மளோட ஆன்சர் 1 வரணும் லெட்ஸ் செக் சோ இந்த இடத்துல பாருங்க 8 3 அதாவது இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு கரெக்ட்டா 1 ஸ்கொயர் இருக்கு அதனால இங்கேயும் வர ஆன்சர்ல நம்ம ஸ்கொயர் எடுக்கணும் அத மறந்துட வேண்டாம் சோ இந்த இடத்துல நீங்க எழுதி வெச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரூட் இருந்துச்சுனா ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன வரும் ஸ்கொயரா மாறும் சோ ஸ்கொயர் அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கோங்க ஓகே இந்த இடத்துல எடுத்துப்போம் 8 plus 1 9 7 plus 3 என்ன வரும் 7 plus 3 is equal to 10 so 10 square எடுத்துக்கலாம் இல்லாட்டி 10 1 square is equal to 1 டைரக்டா எடுத்துக்கலாம் ஓகே இங்க என்ன பண்ணலாம் 8 1 0 7 plus 2 என்ன வரும் 9 இந்த இடத்துல எனக்கு 0 0 square ஓகே இது ஆன்சரா வராது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8 plus 1 9 4 plus 3 is equal to 7 7 square is equal to 49 னா 13 வரும் 1 plus 3 4 இல்லையா இதோட டிஜிட்டல் சம் வந்து 4 வருது ஓகே இங்க 9 2 plus 3 5 square is equal to 25 5 plus 2 is equal to 7 so நம்மளோட ரைட் ஆன்சர் is option A இங்க எனக்கு 1 வரும் இங்க 1 ஸ்கொயர் எடுத்தால எனக்கு 1 தான் வரும் சோ ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளமை டிஜிட்டல் சம் வச்சு யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் percentage
பர்சன்டேஜ்ல ப்ராப்ளம்ஸ் வந்தா கூட நம்ம இதை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அகைன் ஃபாஸ்டா நம்ம சால்வ் பண்ண போறோம். ஜஸ்ட் டேக் தி நம்பர்ஸ் 1 plus 2 3 இல்லையா? ஓகே. ஸோ இந்த இடத்துல 4 plus 5 9 9 is nothing but 0. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பல் வருமா? அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இங்க பாருங்க x x அப்படியே வெச்சுக்குவோம். x இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சம் இஸ் 2. So 2 into x into 2 னு வெச்சுக்கலாம். 8 plus 8 is equal to 16. 16 னா நமக்கு என்ன வரும்? 7 வரும். ஓகே. நம்ம இத அப்படியே எழுதிக்குவோம். 3 into 0 இது என்ன வரும்னா 0 தான் வரும். plus x into 2 is equal to 7 இருக்கு. x மட்டும் ஒரு சைடு வெச்சுக்கோங்க. சோ ரிமைனிங் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப இந்த இடத்துல x மட்டும் நான் வெச்சிட்டேன் அப்படினா ஆல்ரெடி 7 இருக்கு. இங்க 2 into 2 இருக்கு இல்லையா? இங்க வந்து என்ன ஆயிரும்? டிவைட் பை 2 ஆயிரும். 7 டிவைட் பை 2 அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வந்துச்சுனா இந்த இடத்துல 5 எடுத்துக்கோங்க. அப்ப இங்கேயும் 5 7 5 are 35. 5 plus 3 is equal to 8. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா 8 ஆ இருக்கும். That's it. என்னோட ஆப்ஷன்ல ஆன்சர் 8 எது வருதோ அதுதான் என்னோட ஆன்சர். 5 plus 1 6 சான்ஸ் இல்ல. 4 plus 1 5 சான்ஸ் இல்ல. 8 plus 1 9 that is equal to 0 சான்ஸ் கிடையாது. 7 plus 1 is equal to 8. So this is the right answer. அவ்வளவுதான். Next same digital root concept யூஸ் பண்ணி simple interest compound interest problems நம்ம போட முடியும். simple interest நமக்கு தெரியும். சோ அதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணல. டைரக்டா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படினு நான் சொல்லி கொடுத்துறேன். சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 5000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 12. சோ இதோட காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வேணும் அப்படினா p into 1 plus r by 100 whole power n minus p. சோ இந்த ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா. இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி உள்ள போய் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா டிஜிட்டல் ரூட் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்ல முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்றது? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஜஸ்ட் இதோட ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. டிஜிட்டல் ரூட் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்கு அப்படினா 5000 into 1 plus இங்க என்ன இருக்குங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 12 divided by 100 எத்தனை வருஷத்துக்குனா 2 years minus 5000. நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இத எழுதுவேன். நீங்க இனிமே அடுத்த சம்க்கு இத கூட நீங்க எழுத வேண்டாம். ஃபார்முலாவை எழுத வேண்டாம், இதையும் எழுத வேண்டாம். இந்த क्वेश्चन வச்சு நீங்க டக்குனு என்ன பண்ணலாம் அப்படினா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஏனா இங்க பாருங்க 12 divided by 100 12 divided by 100 அப்படினா 0.12 வரும் இல்லையா? ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். 0.12 plus 1 அப்போ 1.12 வரும் இல்லையா? இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா 1.12 இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டா? இங்க இதோட டிஜிட்டல் சம் பாருங்க 5 தான் வரும். அப்படியே எழுதிக்கோங்க. இதோட டிஜிட்டல் சம் என்ன வரும்? 5 தான் வரும். அப்படியே எழுதிக்கோங்க. சோ 2 plus 1 3 3 plus 1 4 4 ஓட ஸ்கொயர் என்ன வரும்? 16 16 னா எனக்கு என்ன வரும்? 7. இதுதான் இதோட டிஜிட்டல் சம். கரெக்ட்டா? 7 into 5 இருக்கா? minus 5. 7 into 5 என்ன? 7 5s are 35. So 3 plus 5 is nothing but 8. 8 minus 5 is equal to 3. என்னோட சம்மோட டிஜிட்டல் சம் என்ன வரும் அப்படினா ஆன்சர் 3 வரணும். ஆப்ஷன்ல எங்க எனக்கு 3 இருக்கோ that is an answer. Okay, let's check the options. 7 plus 2 9, 3 plus 1 4. இதுக்கு எனக்கு 4 வருது. So this is not. Next 1 2 7 9. 7 plus 2 9. இங்க ஒரு 9 கேன்சல் ஆகும். இங்க எனக்கு 1 வருது. This is not the right answer. அதுக்கப்புறம் 1 2 7 2 7 plus 2 9. Here 1 plus 2 is equal to 3. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல 3 இருக்கு. So this may be the right answer. Next பாத்தீங்க அப்படினா 6 plus 3 9 4 plus 1 is equal to 5. So this is not the right answer. The only right answer is 1 2 7 2. So டைரக்ட்டா இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனா டக்கு நீங்க என்ன பண்ணிடலாம்? டிஜிட்டல் சம் வச்சு ஆன்சர் எடுக்க முடியும். ரொம்ப இன்டீரியரா போய் நீங்க அந்த ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி அதுக்கு அப்புறம் நீங்க அத சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் பண்ணாம டைரக்ட்டா அடிஷனலி நீங்க சம்க்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். This is the easiest way. Next question same compound interest தான். பட் இங்க நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. சோ எனக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்தாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்தாங்க. வாட் இஸ் தி பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கறத क्वेश्चन. அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா தெரியும். இந்த மைனஸ் p மட்டும் எடுத்தீங்க அப்படினா டோட்டல் அமௌண்டோட ஃபார்முலா. சோ p into 1 plus r by 100 whole power n. இப்போ ஜஸ்ட் நம்ம நம்பர்ஸ் பார்க்க போறோம். உடனே ஆன்சர் எடுக்க போறோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க எனக்கு டோட்டல் நம்பர் எனக்கு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. டோட்டல் நம்பர் கொடுத்துட்டாங்க. சோ பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது மட்டும் நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம். சோ 1 plus r by 100 அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 10. அப்ப நம்ம என்ன எழுதலாம் அப்படினா 1 plus 10 divided by 100
power 4 இல்லையா ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க 10 by 100 நமக்கு என்ன வரும் 0.10 1 plus 0.10 1.1 அப்ப இதோட வேல்யூ என்னன்னா 1.1 power 4 முடிஞ்சதா ஓகே இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 13689.35 is equal to p into 1.1 power 4 இத நம்ம 1.1 power 4 வரும் இத நம்ம கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணலாம் இங்க கொண்டு வந்தாரு சோ 1.1 power 4 ஜஸ்ட் ஆட் பண்ணினா ஆன்சர் கிடைக்கும் சோ இதோட டிஜிட்டல் சம் என்னன்னு பார்க்கலாம் 3 3 3 9 கேன்சல் பண்ணிடலாமா அதே மாதிரி 8 plus 1 9 கேன்சல் பண்ணிடலாமா இங்க ஒரு 9 கேன்சல் பண்ணிடலாம் 6 plus 5 is equal to 6 plus 5 11 11 னா நமக்கு 2 கிடைக்கும் இதோட டிஜிட்டல் சம் வந்து 2 இந்த இடத்துல 1.1 1 plus 1 is equal to 2 2 power 4 2 into 2 into 2 into 2 அதானே okay 2 2s are 4 and again 2 2s are 4 4 into 4 equals 16 6 plus 1 is equal to 7 இங்க எனக்கு என்ன வந்திருக்கு அப்படினா 2 by 7 அப்படி கிடைச்சிருக்கு சால்வ் பண்ணும்போது இந்த 2 by 7 நான் என்ன சொல்லிருக்கேன் டினாமினேட்டர்ல 7 இருந்ததுனா நான் என்ன பண்ணுவேன் 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் இங்கேயும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் அப்ப 7 4s are 28 வரும் 2 plus 8 10 1 ஆயிரும் டினாமினேட்டர்ல சோ ஈஸியா 4 2s are 8 8 by 1 8 எடுத்துக்கலாம் 8 தான் நம்மளோட டிஜிட்டல் சம் அந்த டிஜிட்டல் சம் இங்க எங்க வருதோ தட் இஸ் மை ஆன்சர் ரொம்ப சிம்பிள் வெறும் ஆட் மட்டும் தான் பண்ணீங்க வேற எதுவுமே பண்ணல இங்க பாருங்க 9 கேன்சல் பண்ணிடலாம் 3 plus 5 8 8 இருக்கா ஓகே மேபி தி ஆன்சர் இருக்கலாம் நெக்ஸ்ட் 9 கேன்சல் பண்ணிடலாம் 6 plus 8 14 4 plus 1 5 ஓகே இந்த இடத்துல இந்த ஆன்சருக்கு சான்ஸ் கிடையாது அடுத்து 9 கேன்சல் பண்ணிடலாம் 5 plus 2 equal to 7 இது ஆன்சர் வராது அதுக்கு அப்புறம் 9 கேன்சல் பண்ணிடுங்க 7 plus 5 7 plus 5 is equal to 12 3 தான் இதோட டிஜிட்டல் சம் சோ இதுவும் ஆன்சர் வராது சோ the right answer is option A simple next same compound interest problem sometimes half yearly compound quarterly biwearly so இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க so half yearly ல கேட்டாங்கன்னா so same method யூஸ் பண்ணினா இதெல்லாம் next method உங்களுக்கு ஒரு ஸ்டெப் அதிகமாக டைம் அதிகமாக எடுத்துட்டே போயிட்டு இருக்கும் பட் எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி எப்படி சேம் டைமிங்ல நம்ம முடிக்க முடியும் அப்படிங்கறத பார்த்தலாம் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படினா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1.5 காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படிங்கறாங்க காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் எனக்கு வட்டி ஏறும் வருஷம் வட்டி ஏறுனா அது வேற காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிங்கற வார்த்தை கொடுத்துட்டா கவனமா பாருங்க எவ்ரி 6 months என்னோட இன்ட்ரஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ அதனால எனக்கு ஒரு 6 monthsனா மொத்தம் 1.5 இயர்ஸ் அப்போ ஒரு 6 monthsனா எனக்கு என்ன வருங்க 18 month இல்லையா 1.5 இயர்ஸ்னா 3 டைம்ஸ் எனக்கு என்ன ஆகும் வரும் சோ அவ்வளவுதான் ஒரு இங்க per annum ஒரு வருஷத்துக்கு 38% ன்னு சொல்றாங்க அப்போ ஒரு 6 monthsக்குமே எனக்கு இன்ட்ரஸ்ட் கால்குலேட் ஆச்சுனா இதுல பாதி தான 1 இயருக்கு 38 னா 38 ல half எவ்வளவு வரும் 19 அப்போ ஒரு டைமிங் என்னன்னா 19% இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு 6 monthsக்கு இன்கிரீஸ் ஆகும் இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஜஸ்ட் நம்ம டைரக்டா ஆன்சர் எடுக்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் 11280 into இந்த கால்குலேஷனை டைரக்டா இங்க பண்ணிடலாம் எனக்கு 19% எத்தனை டைம்ஸ் வரும் 19 divided by 100 19 divided by 100 0.19 plus 1 1.19 கரெக்ட்டா சோ இந்த இடத்துல எனக்கு 1.19 பவர் 3 டைம்ஸ் ஏனா 1.5 இயர்ஸ் 1.5 வருஷத்துக்கு 3 தடவை எனக்கு 6 months வரும் சோ 3 டைம்ஸ் வரும் தட்ஸ் இட் அவ்வளவுதானே சோ இந்த இடத்துல எனக்கு minus p again so 11280 அவ்வளவுதான் so டைரக்டா டிஜிட்டல் ரூட் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்க போறோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 plus 1 9 முடிஞ்சது அதனால 2 plus 1 3 3 into இங்க பாருங்க 9 கேன்சல் பண்ணலாம் 1 plus 1 2 2 power 3 2 power 3 என்ன வரும் 2 2s are 4 4 into 2 8 சோ இந்த இடத்துல எனக்கு 8 வரும் மைனஸ் again இதே நம்பர் தான் இங்க வந்திருக்கு சோ அதனால எனக்கு என்ன இருக்கும் 3 தான் இருக்கும் 8 3s are 24 அப்ப 2 plus 4 எனக்கு என்ன வரும் 6 minus 3 is equal to 3 so right left hand side LHS எனக்கு 3 வந்திருக்கு ஆப்ஷன்ல எனக்கு எங்க 3 வருதோ that is my answer அவ்வளவுதான் so இதே நான் உங்களுக்காக தான் எழுதினேன் டைரக்ட்டா நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணினா இங்க பாக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் எடுத்துடலாம் இது 3 ன்னு தெரியும் so இந்த இடத்துல எனக்கு 2 கியூப் என்ன வரும் அப்படினா 8 ன்னு தெரியும் 3 8 into 3 24 ஆட் பண்ணினா 6 வரும் 6 minus 3 is equal to 3 okay இங்க வாங்க 9 கேன்சல் பண்ணிடலாமா okay then 7 plus 2 9 கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் 5 plus 4 9 கேன்சல் பண்ணிடலாம்
ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க 8 8 plus 3 8 plus 3 எவ்வளவுங்க 8 plus 3 is equal to 11 11 plus 3 11 plus 3 14 14 னா எனக்கு என்ன வரும் 5 கிடைக்கும் ஓகே நமக்கு 3 இருக்கு so this is not the right answer அதுக்கு அடுத்து வாங்க 9 கேன்சல் பண்ணிடலாம் 7 plus 2 9 again 7 plus 2 9 கேன்சல் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் 5 plus 5 5 plus 5 10 10 plus 3 10 plus 3 13 again 13 plus 8 13 plus 8 வந்து 21 வரும் so 2 plus 1 is equal to 3 so அங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு maybe ரைட் ஆன்சரா இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்துங்க 9 கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் 7 plus 2 9 கேன்சல் பண்ணிருங்க 4 plus 5 கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் 6 plus 5 11 வரும் 11 plus 8 19 வரும் 19 என்ன வரும் 10 சோ இங்க எனக்கு என்ன வரணும் 1 இது நம்மளோட ஆன்சர் கிடையாது நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படினா 5 plus 4 9 then 7 plus 2 9 6 plus 3 9 அதுக்கு அப்புறம் again 7 plus 2 9 ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு 5 தான் சோ இதுவும் என்னோட ஆன்சர் கிடையாது சோ my right answer is option B is the right answer half yearly problem ரொம்ப ஈஸியா நம்ம போட்டு முடிச்சாச்சு this is the right answer same half yearly problem சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதுக்காக மறுபடியும் ஒரு சம் கொடுத்திருக்கேன் இந்த சம்ம நம்ம எதுமே பண்ணல பார்த்து தான் ஆன்சர் எடுக்க போறோம் காம்பவுண்டட் half yearly அப்படினு கொடுத்துட்டாங்கன்னா 3 டைம்ஸ் இல்ல ஒரு 6 मंथ्सக்குமே நமக்கு காம்பவுண்டட் ஆகும் ஒரு 6 மாசத்துக்கு வட்டி எனக்கு அதிகமாகும் அதனால இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படினா 18 months அப்படிங்கறது 3 டைம்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 12% per annum ஒரு வருஷத்துக்கு அப்ப 6 மாசத்துக்கு வந்து எனக்கு 6% வரும் இத மட்டும் கிளியரா பாத்துக்கோங்க அப்ப உங்களுக்கு சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா பிரின்சிபல் அமௌண்ட் 30000 சோ நான் 30000 அப்படியே எழுதிக்கிறேன் into இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா 6% கரெக்ட்டா 6% சோ 6 by 100 அப்படினா 0.06 plus 1 அப்ப 1.06 எத்தனை n வந்து 3 நம்ம क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா இந்த மைனஸ் p ங்கிறது வராது ஏனா அவங்க கேட்கிறது மெச்சூரிட்டிங்கிறது ஒரு மெச்சூர்ட் ஐட்டம் சொல்றேன் இல்ல ஒரு அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்றேன் கடைசியா எனக்கு எப்படி மெச்சூர்ட் ஆகி வருது வெளிய வருது அப்படிங்க நம்ம டோட்டல் அமௌண்ட் கேக்குறாங்க டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா நீங்க இந்த பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ண தேவையில்லை அது உள்ளே இருக்கட்டும் சோ இதுதான் நம்மளோட ஆன்சர் சோ இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் டிஜிட்டல் சம் எடுத்தீங்கன்னா மட்டும் போதும் இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் இதோட டிஜிட்டல் சம் 3 எழுதிடலாம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 6 plus 1 7 7 cube என்ன தெரிஞ்சிரணும் 343 சோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா 343 வரும் இல்லீங்களா இந்த இடத்துல 3 plus 3 6 6 plus 4 10 அப்ப இதோட டிஜிட்டல் சம் என்ன வரும் அப்படினா 1 into 3 தான் நம்மளோட டிஜிட்டல் சம் இங்க எனக்கு எங்க 3 வருதோ that is the right answer சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா இது கேன்சல் பண்ணலாம் ஓகே 3 8 ஓகே டைரக்டா நம்ம ஆட் பண்ணிடுவோம் 5 plus 3 8 8 plus 3 11 11 plus 7 18 18 plus 4 18 plus 4 22 22 plus 8 30 so 30 வரும் ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும் நமக்கு அங்கேயும் 3 இருக்கு சோ இத அப்படியே வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பி பாருங்க 8 plus 3 எவ்வளவு வரும் 11 வரும் இதோட சம் 2 இது ஆன்சர் கிடையாது இந்த இடத்துல வந்தீங்க அப்படினா 6 plus 3 9 கேன்சல் பண்ணிடலாம் 5 4 கேன்சல் பண்ணிடலாம் 0 இதுவும் ஆன்சர் வராது அதுக்கு அப்புறம் 7 ஓகே 7 plus 3 10 10 plus 8 18 18 plus 4 22 22 னா எனக்கு 4 வரும் இதுவும் ஆன்சர் இல்ல சோ ஆப்ஷன் A is the right answer உங்களோட அடிஷன் அரித்மெடிக் ஸ்பீடா இருந்துச்சு அப்படினா ஆன்சர்ஸ் ரொம்ப ஸ்பீடா உங்களால கால்குலேட் பண்ண முடியும் யூசிங் the digital root or digital sum the percentage average simple interest compound interest simplifications approximation இது எல்லாமே நீங்க இந்த மெத்தட்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியா எந்த கால்குலேஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சோ இதையும் ஒரு மெத்தடா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜா இருக்கு இல்ல ரொம்ப பெரிய ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கறப்போ நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியா ஆன்சர் வரும் சோ எலிமினேட்டிங் processல டிஜிட்டல் சம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू